ஹாய் கைஸ், இன்னைக்கு எபிசோடில் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி பேச போகிறோம். என்கிட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதுறது ஈஸியாக இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா யோசிக்காமல் சொல்லுவேன் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கு நீங்கள் 100லேருந்து 120 பேஜஸ் வரைக்கும் நீங்கள் எழுதணும் அப்படின்னாலுமே அந்த 120 பேஜஸ் எழுதுறது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு எழுதுகிற 5 பேஜஸ் 10 பேஜஸை விட ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்கே ஒரு ஃபார்மேட் இருக்கும், அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், உங்களால் உங்களோட ஸ்டோரியே நீங்கள் நினச்ச மாதிரி சொல்ல முடியும். பட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதுறதுலேயும் எடுக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தான் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை லைனாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு லென்த்து. ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது 1 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா 90 மினிட்ஸ்லேருந்து ஒரு 120 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர் 180 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தாலும் நம்ம அதை ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லுவோம். யூஸ்வலாக ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் இவ்வளோ தான் டைம் இருக்கணும் அப்படின்னு எந்த வித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. பட் காமனாக 40 மினிட்ஸ்க்குள்ளே இருக்க படங்களை ஷார்ட் ஃபிலிமாகவும் அதுக்கு மேலே இருந்தால் ஃபீச்சர் ஃபிலிமாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சிருக்கீங்கன்னா தே ஒன்ட் கன்சிடர் இட் ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம். ஸோ 40 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் தே வில் கன்சிடர். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு எந்த டைம் லைனும் கிடையாது. 3 hours 3.5 hours சொல்லி வந்த படங்களும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ தேர் இஸ் நோ சச் ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன்ஸ். செகண்ட், ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ஆர்க் இருக்கும். 3 act ஸ்ட்ரக்சரில் ப்ராப்பராக அதை எழுதியிருப்பாங்க. இதுக்குள்ளே அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபிலிம் கிராமராக நம்ம என்னெல்லாம் பேசுவோமோ ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய கிராமர் எல்லாத்தையும் அதில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அவ்வளோ பண்ணுறதுக்கான டைம் பார்த்திங்கன்னா இருக்காது. அப்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ரைட்டிங்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமை எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே பெட் பண்ணுறது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்னு வந்துச்சுன்னா ஒரு ட்விஸ்ட்டை நம்பிடுங்க. ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஷார்ட் ஃபிலிம் மினிமம் கேரண்டியாக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ஒரு ட்ராமா பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு த்ரில்லர் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் கை வைக்கிறப்போ அது கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டியில். ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க இல்லை 3 minute ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு எழுதுங்க, உங்களோட படம் ஒர்க் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட். ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஃபுல்லாக ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆர்க் கொடுத்து அந்த கேரக்டருக்கு சில ஃப்ளாஸ் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ்க்கு சில மோட்டிவ் கொடுத்து அந்த மோட்டிவுக்கு அவங்க போகிறப்போ நடக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸை க்ரியேட் பண்ணி அண்ட் அதுக்கு நடுவில் அந்த கேரக்டர்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுறாங்கன்றதை வேறு டைமென்ஷனில் இருந்து அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணுறது தான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ரைட்டிங்கே. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் உங்களால் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ டைம் கொடுக்க முடியாது. அப்போது இங்கே நீங்கள் ஒரு கேரக்டரை எடுத்து அவங்களோட ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்கை எடுத்து சிங்கிள் டைமென்ஷனில் அந்த கேரக்டரை நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுத முடியும். டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக உங்களால் ஒரு கேரக்டரை ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எழுத முடியாது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், பேசிங் அப்படின்னு வரப்போ படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர் ஃபிலிமில் ட்ராமாவாக இருந்துச்சுன்னா அது ஒரு பேசிங்கில் இருக்கும், த்ரில்லராக இருந்துச்சு, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் இருந்திங்கன்னா அது ஒரு பேசிங்கில் இருக்கும். பட் ஓவராலாக எல்லாமே டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் தான் அந்த பாயிண்ட் வந்து மொமெண்டம் பில்ட் ஆகிட்டே போகும். அதை நோக்கி தான் கதைகள் நகரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்லேயும் எண்டிங்கில் ஒரு ஹை கிடச்சா இட் வுட் பி பெட்டர் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். அதனால தான் நான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சு எழுதுங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணமே, நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 1 minute ஆர் 2 minutes 3 minutes 5 minutesக்குள்ளே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணோன்னா மெமரபுளாக மாற்றணும். இப்போது உங்களோட படத்தை நீங்கள் மெமரபுளாக மாற்றணுன்னா ஹை எமோஷனில் அது ஒர்க் ஆகணும். இப்போ ஹை எமோஷனை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesக்குள்ளே அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி இல்லை கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடியன்ஸ் அந்த கேரக்டரோட சிங்க் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப டவுட். பட் ஒரு கான்செப்டாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த ஐடியாவே ரொம்ப புதுசாக இருக்கிற பட்சத்தில் ஆடியன்ஸ் டக்குன்னு இன்வெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை கான்செப்ட், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ், ஃபீச்சர் ஃபிலிமில் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு கான்செப்ட்லாம் நீங்கள் தொட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிங்கன்னா பெட்டராக ஒர்க் ஆகும். பட் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுற மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இட் ஓன்ட் ஒர்க். அண்ட் ஷார்ட் ஃபிலிமில் பிக்கர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு ட்விஸ்ட்டை பிலீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன். நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு கூட ஈஸியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், பட்ஜெட் போட்டுடலாம். பட் ஷார்ட் ஃபிலிமுக்கு பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா ஃபீச்சர் ஃபிலிமுக்கு உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க இருப்பாங்க.
சினிமோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருப்பார், ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஆர்டிஸ்ட்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தங்க இருப்பாங்க, இப்படி எல்லாத்துக்கும் ஆட்கள் இருப்பாங்க. பட் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நீங்களே தான் எல்லாத்தையுமே பண்ணணும். நீங்களே தான் ஆக்ஷன் கோரியோகிராஃப் பண்ணுறதுலேருந்து நீங்களே தான் வந்து ஆர்டிஸ்ட்க்கு மேக்கப் போடுற வரைக்கும், ப்ரொடக்ஷன் வேலை வரைக்கும் நீங்களே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் ஃபீச்சர் ஃபிலிமை விட. மேபி த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபீச்சர் ஃபிலிம் புல் ஆஃப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸி தான். மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஃபிலிமுக்கு எப்போயுமே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிற ஒரு கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் அதை தாண்டி இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததால் நீங்கள் அங்கேயும் உங்களோட ஃபீச்சர் ஃபிலிம்ஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இல்லை நான் ஃபெஸ்டிவல்ஸுக்கு மட்டும் லிமிட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸுக்கு லிமிட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிகர் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஏன்னா நீங்கள் போட்ட காசை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபெஸ்டிவலில் அடித்தா உங்களால் வந்து பயங்கரமாக வந்து போட்ட காசை எடுத்து ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு உங்கள் சேவை பந்தயம் அடிக்கணும். அந்த மாதிரி கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஏர்ன் பண்ணலாம். அதை தாண்டி யூடியூப், ஆர்எல்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒரு ரீச்க்காக நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாமே தவிர ரெவன்யூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் நாட் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் எப்பயுமே உண்மை. ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு நாளைக்கு நீங்கள் ஒரு டேரக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸாக உங்களோட ஷார்ட் ஃபிலிம் எப்போயுமே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை ஷார்ட் ஃபிலிமாக பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக மாற்ற போகிறீங்கன்னா ஆட் சப்ளாட்ஸ், ஆட் டெப்த் டு த கேரக்டர் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கான்ஃப்ளிக்டோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிமாக வந்த எந்த படங்கள்னாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடே கூட எடுத்துக்கோங்க. அந்த படத்தில் ஒரு சின்ன ஐடியாவை அப்படியே அந்த ஐடியாவை வந்து ஃபீச்சர் ஃபிலிமுக்கு எடுத்து புதுசாக வந்து தங்கச்சி கேரக்டர், யோகி பாபு கேரக்டர்லாம் க்ரியேட் பண்ணி சப்ளாட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த படத்தை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி சப்ளாட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் லென்த்துக்கு மாற்ற முடியும். இப்போது ஒரு ஃபீச்சர் லென்த்துக்கு இருக்கக்கூடிய படத்தை எப்படி ஷார்ட் ஃபிலிமாக மாற்றுறதுன்னா, அந்த படத்தோட கோர் என்ன, எதை பற்றி இந்த படம் பேச போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அண்ட் அந்த படத்தில் இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் டவுன் பண்ணி அந்த இம்பேக்ட்ஃபுல்லான சீன்ஸை அந்த கோர் ஐடியாலஜி உடையாமல் அந்த தீம்குள்ளே எப்படி நம்மளால் கன்வே பண்ண முடியும் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, டேக் ஓகேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்னு சொல்லி 2 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எழுதுறதுலேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறது வரைக்கும் எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 hours வந்து நம்ம கோர்ஸாக கண்டக்ட் பண்ணுறோம். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 8:30 to 9:30 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஸ்லாட்டில் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் நடக்குது. ஓவரால் 10 hours கோர்ஸ் இருக்கும். ஃபுல்லாக லைவ் கோர்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் லைவ் அட்டன் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களால் லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுத்துருவோம். நீங்கள் எப்போனாலும் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்பில் ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் மேக்கிங் வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக வந்து அங்கே சொல்லிக் கொடுப்போம். ஒரு டேரக்டராக உங்களுக்கு எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத ஒரு விஷுவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நாலேஜை ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஒர்க் ஷாப் பார்த்தோன்னா மொத்த டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் இருக்கக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு கண்டென்ட்டோட உங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாட்டா, பை பாய்.